தேவனாகிய கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பிலிருந்து நான் என்மேல் ஒரு புது தொடரை உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். இந்த தொடரை நீங்கள் தினமும் கேட்டு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற அந்த உணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆகையால் இந்த நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய வார்த்தையிலே அதிகமாக நீங்கள் இதை தியானிக்க உங்களோடு கூட கர்த்தர் கண்டிப்பாக அந்த உணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இன்று முதல் நாளாக உங்களுக்கு எடுக்கப்பட்ட முதல் வசனம் யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்கிறார். தேவனாகிய கர்த்தர் இன்றைய நிலையத்தில் தினமும் உன்னை தேடி வருகிற கர்த்தர். அந்த தலைப்பில் நான் சொல்கிறேன். இந்த நாள் முதல் கொண்டு அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. நீங்கள் எங்கு சென்றாலும் இன்றைக்கி எந்த ஒரு காரியத்துக்கு போகிறீங்களா, காலையில் எந்திக்கிறீங்களா, சொல்லுங்கள், என்னை விட்டு அவர் விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை. தினமும் தேடுகிற என் கர்த்தர் இந்த நாள் முதல் கொண்டு அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை தேடி வருகிறார். இந்த நாளிலிருந்து அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு வாக்கு தத்துவமானது அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்கிறார். இந்த தேவனாகிய கர்த்தர் உன்னை தேடி வருகிறார். இந்த வார்த்தை உனக்காகவே வந்தது. ஆகையால் இந்த மாதிரி வார்த்தை நீங்கள் தினமும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது கேட்டு கர்த்தருடைய வார்த்தையிலே நீங்கள் உறுதியாயிருந்து அதை நீங்கள் உணர்வீங்கள். என் கர்த்தர் என்னை தினமும் தேடி வருகிறார் என்ற அந்த உணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.